ஹாய், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சகு. குட் மார்னிங். இன்றைக்கி டே எப்படியெல்லாம் போச்சுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நம்மளோட சேனலில் 600 சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இனியும் நிறைய புதிய சொந்தங்கள் கிடைக்கணும். நம்மளோட சேனலில் வர ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி டே எப்படியெல்லாம் போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே தாங்க. சண்டேனா மட்டன் சிக்கன் இல்லாமையா? அப்படி தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் தாங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு மட்டன் கிரேவி ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையிலேயே சாம்பார், ரசம், சாதம் செஞ்சிட்டேங்க. எப்போவுமே நான் சாம்பார் கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே நைட்டுக்கு டிஃபன் தாங்க. இட்லி, தோசை. குழந்தைங்க அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க நைட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்குவேன். இனி ஒரு பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நானும் அம்மா மாதிரி தாங்க சமைப்பேன். ஆனால் என்னவோ டேஸ்ட்டாகவே வராது. ஏதோ சுமாராக சமைப்பேன். மாமா தாங்க பாவம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. இது நாள் வரைக்கும் நல்லா இல்லைன்னுலாம் சொன்னதில்லை. இது கொஞ்சம் சேர்த்துக்க, இனி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரைக்குமே ரொம்ப ஹாப்பி. அப்புறம் காலையிலேயே சாதமும் ரசமும் செஞ்சிட்டாங்க. இருங்க இனி ஒரு முக்கியமான இடத்த காமிக்க மறந்துட்டேன். அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம வீட்டு அட்சய பாத்திரம் தாங்க. அல்ல குறையாத அட்சய பாத்திரம். நான் காலையில் ஃபர்ஸ்ட் முழிக்கிற முகமும் இது தான், கடைசியாக முழிக்கிற முகமும் இது தான். சரி, இது கொஞ்சம் இருக்கட்டு, அப்புறமேல் கழுவிக்கலாம், குழந்தைங்கள போய் ஃபஸ்ட்டு கவனிக்கலான்ட்டு வந்துட்டேங்க. அச்சுமா டிவி மாற்றணுன்னா டிவி எப்படி மாற்றுறோன்னு பாருங்கள். எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரிமோட்டு 2 வேணும். லைட்டு தனியாக இருக்கும், ரிமோட்டு தனியாக இருக்கும், மேலே உள்ள பாடியெல்லாம் உடஞ்சிருக்கும். அப்படி தாங்க மேனேஜ் பண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்கள்லாம் ஹரிஷும் பாப்பாவும் ட்ராயிங் பண்ணிகிட்டே விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா தூக்குங்கம்மான்னு பின்னாடியே வந்துட்டு இருந்தா. அவளையும் தூக்கி வச்சுக்கிட்டேன். ஹரிஷுக்கு லவ்லி பாஸுங்கிற யூடியூப் சேனலில் ஓடுற ஹைட் அண்ட் சீக் கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் ஃப்ராங்க்லின், சித்தப்பு, சிங்சான், அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. கிராணிலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கேரி டீச்சர், அப்புறம் நரோட்டோ, மோட்டு பட்லு, இப்படி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கூட வருவாங்க. அதில் ஓடுற ஹைடன்ஸ் கேம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பான். அவன் எப்படி பார்க்குறான்னு நீங்களே பாருங்களேன். வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல். சரி, அப்படியே குழந்தைங்களுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதை கொடுத்துர்லான்னு கொடுத்துட்ருந்தேங்க. குட்டி பாப்பா குடிக்கவே மாட்டேன்ட்டு இருந்தா. அவளையும் குடிக்க வைக்கணும் இல்லையா? ஒரு பொம்மையை தூக்கி வச்சுட்டு, பாப்பாவுக்கு பசிக்கும் இல்லையா, ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்துட்டு அவளும் குடிக்க வச்சிட்ருந்தேங்க. அப்புறம் அவளே வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் வீட்டு சமத்தான பொண்ணு அவள் தாங்க. அப்படியே அவங்கள உட்கார வச்சுட்டு துணியை துவைச்சிட்டு வந்துடலான்னு துணியை துவைச்சிட்டு வெளியே வச்சுட்டு காய போடலான்ட்டு கிளம்புனாங்க. எனக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்கங்க. இவங்களையெல்லாம் வச்சுட்டு நான் மாடிக்கு போய் துணியை காய போட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் அவங்கள ஒரு வழியாக சமாளித்து உள்ளே உட்கார வச்சுட்டு துணியெல்லாம் காய போட்டு கீழே இறங்கிட்டாங்க. இன்றைக்கி நல்ல தண்ணி வேறு வருதா, 4 டேஸ்க்கு ஒன்ஸ் இப்போ வந்துடுது. அதனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இருந்தாலுமே 4 நாளைக்கு ஒருக்கா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியாக கம்மி பிடிச்சி வச்சோன்னா அன்னைக்கு தாங்க 7 நாளைக்கு ஒருக்கா, 9 நாளைக்கு ஒருக்கா வரும். அதனால் நான் எப்போவுமே சேஃபாக குடிக்கிறதுக்கு ஒரு 8, 9 குடம் கண்டிப்பாக பிடிச்சி வச்சுருவேன். அப்படியே கொஞ்சம் பாத்திரம் விளக்கலான்னு நினச்சிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தால் குழந்தைங்கள்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அவங்கள சமாளிச்சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவிட்டே இருந்தேங்க. அப்புறம் அவங்க வேறு பசிக்குதுன்னு சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் கழுவிக்கலான்ட்டு அவங்கள சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு காலையிலேருந்து வேலை பார்த்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மெதுவாகவே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹரிஷ் வேறு அம்மா என்னை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே அழுக. இன்றைக்கி சண்டே வேறையா. சரி, நான் வேலையெல்லாம் முடிச்சாதான்டா கூட்டிகிட்டு போக முடியும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே ஸ்லோவாகவே பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சுட்டு வீடு துடைக்கலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க.
அதுக்குள்ளே ஹரிஷ் அம்மா மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டான். சரி ஃபஸ்ட்டு துணியை எடுத்துகிட்டு அப்படியே தண்ணி வேற மோட்ரு வேற போட்டு விட்ருந்தேன். சரி டேங்க் நிறைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு துணியை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போயிருந்தேனுங்க. மேகமெல்லாம் இருட்டிட்டு அப்படியே மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. தண்ணி டேங்க் நிறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு சின்டெக்ஸை பார்க்க போயிருந்தேங்க. சின்டெக்ஸ் நிறைஞ்சிருச்சான்னு பார்க்குறக்கு முன்னாடியே மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அவசரமாக துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து துணி வேற காயவே இல்லை. சரி வீட்டுக்குள்ளே கொஞ்சம் போட்டுடலான்ட்டு வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குழந்தைங்களையும் குளிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5:30 மணிக்கு குழந்தைங்கள பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு 4 நாளாச்சும் அவங்கள பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நம்மெல்லாம் எப்படி இருந்தோம், கல் முள் இதெல்லாம் பார்க்காம அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. இப்போ குழந்தைங்க வீட்டுக்குள்ளாரையே இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வாரத்தில் ஒரு 4 நாளாச்சும் நான் அவங்கள பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்போ தான் அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க விளையாண்டுட்டு இருந்த இடத்துல வேற எறும்பு இருந்திருக்கும் போல். குட்டி பாப்பாவை நல்லா கடிச்சு வச்சிருச்சு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி எறும்பெல்லாம் காலில் ஏறி இருந்துச்சு. செப்பல்லாம் தட்டி விட்டு செப்பலை போட்டு விட்டு வேறு இடத்துக்கு விளையாட கூப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலுமே பாப்பா ரொம்பவே பயந்துட்டா, அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அழக்கூடாது, அது ஒன்றும் செய்யாது, கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு நானும் பாப்பாவும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டோம். ஹரிஷ் வந்து அங்கே ஒரு குட்டி பையன் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். அவன் கூட ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தான். இன்றைக்கி வேற மதியம் குழந்தைங்க தூங்கவே இல்லைங்க. நான் எப்போவுமே சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் 2 மணிக்கு தூங்க வச்சு 3 மணிக்கு எழுப்பி விட்ருவேங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்ததுனால தூங்க வைக்கல. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் அவங்க தூங்குவாங்க. குட்டி பாப்பாவுக்கு வேற ரொம்பவே தூக்கம் வந்துருச்சு. சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டுக்கு தோசை தாங்க. பாப்பா வேற மதியம் தூங்காதனால நைன்னு வந்துகிட்டே இருந்தா. அவளை வச்சுட்டே வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஹரிஷ் வந்து அம்மா எனக்கு மட்டன் கிரேவியும் இட்லி பொடியும் வச்சு தாங்க, அப்போ தான் சாப்பிடுவேன்ட்டான். சரி அவனுக்கு அதை வச்சு கொடுத்துட்டு பாப்பா எனக்கு சாம்பாரே போதும்ன்ட்டான். அவளுக்கும் அதை வச்சு கொடுத்துட்டு குட்டி பாப்பாவுக்கு சுட்டுட்டு வரேன்டா அப்படின்னு கிளம்புனேன். இல்லைம்மா நான் அக்கா கூடயே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா குட்டி பாப்பா. சரி அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.